தொடர்ந்து இந்த வழக்கில் தற்பொழுது அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். பொதுவாக இதற்கு முன்னாடி என்ன நடந்தது, எதிர்த்தரப்பை விமர்சித்து இல்லைன்னா அவர்கள் தரப்பில் என்ன குற்றம் அப்படின்னு சொல்லப்படுறது வழக்கமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை நீதிபதியினுடைய செயல்பாடு, அவர் பிறப்பித்த அந்த உத்தரவை விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. பொது தளத்திலும் தற்பொழுது வாதங்களை முன்வைக்கப்படும் பொழுது கூட தனி நீதிபதி இது போன்று செய்திருக்கக்கூடியது, இது நீதி வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறத நாம எப்படி புரிந்து கொள்ளலாம்? நிச்சயமாக GR சுவாமிநாதன் அவர்கள் பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே கொடுத்த சில தீர்ப்புகள் தமிழகத்தில் சில சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. நேற்றைய தினம் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் அதற்கு ரியாக்ட் செய்திருக்கிறார்கள், அதற்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். சில பேர் சில கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்தி இந்த தீர்ப்பை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ரீதியிலும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயம் என்பது பொதுதளத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் அவர் கொடுத்த தீர்ப்பு சரியா தவறா என்ற ஒரு கேள்வியே தற்போது எழுந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது மதுரை ஹைகோர்ட்டினுடைய நிர்வாக நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜெயச்சந்திரன் அவர்களிடம் தமிழக அரசு சார்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீரா கதிரவன் சென்று நேற்றைய தினமே முறையீடு செய்திருந்தார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்று நேற்று இரவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் உங்களது முறையீடு சம்பந்தமாக நாளை, அதாவது இன்று காலையிலே அவசர வழக்காக நிச்சயம் எடுத்துக்கொள்கிறேன் என்று நேற்று இரவே சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே தான் முதல் வழக்காகவே இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல இது ஒரு அவசர வழக்கு. காரணம், அங்கு 144 தடை உத்தரவு இருக்கின்றது. தற்போது மலைக்கு மேலே பக்தர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் சென்று தற்போது வழிபாடு செய்து கொண்டிருந்தாலும் கூட மற்ற இடங்களுக்கு, வழக்கமாக செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. அளவுக்கு அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே தான் இது ஒரு அவசர வழக்காக விசாரித்தது. நடந்தது என்ன என்று உண்மையை அறிந்து கொண்டு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இது 2 மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருப்பரங்குன்றம் மலையின் மீது தர்கா இருக்கின்றது, மறுபுறம் இந்துக்கள் வழிபடக்கூடிய பல்வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்கள் இருக்கின்றது. எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது யாருடைய மனதும் புண்படாமல், யாருடைய தரப்பும் பாதிக்கப்படாமல் தொடர்ந்து அமைதி பூங்காவாக நிலைநாட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே தான் இந்த அவசர வழக்கு தற்போது விசாரிக்கப்பட்டு இருக்கின்றது. மதுரை அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி மக்களை பொறுத்தவரையிலே தீபம் ஏற்றுவதிலே அந்த குழப்பம் என்பது நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதாவது ஒரு தரப்பு மக்கள் தொடர்ந்து வழக்கமாக தீபம் ஏற்றக்கூடிய அதே இடத்தில்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றும், மற்றொரு தரப்பினர் அங்கு தீபத்தூண் மேலே உச்சியிலே இருக்கின்றது, தீபம் ஏற்றுவதற்காகத்தானே தீபத்தூண் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவதுதானே சரியாக இருக்கும். திருவண்ணாமலை கோயில், அதே போல மற்ற சில கோயில்களும் மலை உச்சியில் தானே தீபம் ஏற்றப்படுகிறது. அது போன்றும் இங்கு நாங்கள் கேட்கிறோம், இது என்ன தவறு இருக்கிறது, எங்களுடைய உரிமை, இது எங்களுடைய ஆசை என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். எனவே 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு அறிந்து நீதிபதி தீர்ப்பு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக அரசு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தொடர்ந்து தங்கள் தரப்பு வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, ஏன் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை நீதிபதிக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராக 4 வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும், ஆனால் இந்த வழக்கு இன்று மதியம் 1 மணிக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது எனவும், எத்தனையோ வழக்குகள் இருக்கும் போது இந்த வழக்கில் மட்டும் அவசரம் எதற்கு எனவும் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். தனி நீதிபதியினுடைய உத்தரவை நீதி நடைமுறை மீறி அதனை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதியை நிலைநாட்டும் வகையில், மத நல்லிணக்கத்தை காக்கக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், தொடர்ந்து ஒருபுறம் விசாரணை நடந்துட்டு இருக்கு, அரசு தரப்புல இருந்து வாதங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த நடைமுறைகள் தொடர்பாக களத்துல என்ன நடந்தது அப்படின்னு இன்றைய காலையில கூட நம்மளுடைய செய்தியாளர் மதி களத்துல இருந்து அந்த பிரதான வழக்குல மனுதாரரா இருக்கிறவர்கிட்ட பேசியிருந்தாரு. ஆனா அவங்க தரப்புல இந்த 144 தடை உத்தரவு தொடர்பாகவே அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஒரு பண்டிகை காலம், இது போன்ற மக்கள் கூடுறாங்க, எப்படி நீங்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்திலுமே எத்தனை மணிக்கு 144 தடை உத்தரவு
உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக அரசு தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது, எதிர்த்தரப்புல என்ன கேள்விகள் அவங்க முன்வைக்கிறாங்க? தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அரசு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். கலவரத்தை ஏற்படுத்தும் முயற்சியில்தான் மனுதாரர் தரப்பு நேற்றைய தினம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தனி நீதிபதியினுடைய உத்தரவை நீதி நடைமுறை மீறியது எனவும் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராக 4 வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும், ஆனால் இந்த வழக்கு இன்று மதியம் 1 மணிக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. எத்தனையோ வழக்குகள் இருக்கும் போது இந்த வழக்கில் மட்டும் இத்தனை அவசரம் ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன் தரப்பு வாதங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது தர்கா தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்படுகிறது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசு தரப்பு, அதே போல இந்து அமைப்பினர் அவர்கள் தரப்பிலே ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அதே போல நாம் முன்பே குறிப்பிட்டது போல மலையின் மேல் இருக்கக்கூடிய தர்கா இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை தற்போது நீதிபதி முன்னால் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீபத்தூண் என்று அழைக்கப்படும் இடத்தில் கடந்த 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டது இல்லை என்று தர்கா சார்பிலே ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிதாக, அதாவது கடந்த 100 ஆண்டுகளாக இல்லாத வழக்கத்தை ஏன் புதிதாக தற்போது கொண்டு வருகிறீர்கள்? இது வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலான ஒரு செயல்பாடு. இல்லாத ஒரு வழக்கத்தை கொண்டு வருவதன் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு வந்து செல்லக்கூடிய இஸ்லாமியர்களை தீண்டக்கூடும். இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இங்கு ஏன் தர்கா இருக்கிறது, இது போன்ற பல சர்ச்சைகள் எழும் என்று முன்பே பேட்டிகளில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்ற வாதம் தான் தற்போது நீதிமன்றத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூண் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியிலே இதற்கு முன்பு கடந்த 100 ஆண்டுகளில் தீபத் திருநாள் என்று, அதாவது கார்த்திகை தீபத்தன்று அங்கு தீபம் ஏற்றியதாக வரலாறு கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது. அப்படி இருக்கும் போது இல்லாத ஒரு வழக்கத்தை புதிதாக ஏன் கொண்டு வர வேண்டும்? கடந்த பல ஆண்டுகளாக வேறு இடத்தில் தானே, அதாவது தீபத்தூண் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய அதற்கென்று ஒரு பிரத்யேக இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே தான் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்றும் தீபம் ஏற்றுவது வழக்கம். அதே இடத்திலே கடந்த ஆண்டுகள் போலவே ஏற்றிருக்கலாமே. புதிதாக இந்த ஆண்டு வேறொரு இடத்தை தேர்வு செய்து கொண்டு வருவது அங்கு எங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சியாகத்தான் இருக்கிறது என்று நீதிமன்றத்திலே வாதங்கள் வைக்கப்பட்டு வருகின்றது. கார்த்திகை தீபம் என்பது ஒரு இடத்தில் தான் ஏற்றப்படும் எனவும் 100 வருடங்களாக இல்லாத வழக்கத்தை CISF பயன்படுத்தி எப்படி செய்ய முடியும் என்றும் நீதிபதிகள் முன்னால் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். தமிழக அரசு எழுப்பியிருந்த கேள்வியும் கூட ஏறக்குறைய இதே கேள்விதான். உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழக காவல்துறையை வைத்தே அதனை செய்திருக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தை பாதுகாப்பதற்காக வேறு பணிகள் இருக்கக்கூடிய அந்த மத்திய பாதுகாப்பு படையினரை கொண்டு வந்து இங்கே தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்துவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்கள். அதே போன்ற ஒரு கேள்விதான் தற்போது தர்கா சார்பிலே ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் எழுப்பியிருக்கின்றார். 100 வருடங்களாக இல்லாத நடைமுறையை பயன்படுத்துவதற்காக, புதிய நடைமுறையை தொடங்குவதற்காக எப்படி நீங்கள் மத்திய பாதுகாப்பு படையை கொண்டு வந்து இறக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது மத உணர்வுகளை காயப்படுத்தாதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை மாற்றிவிட்டு வேண்டுமென்றே வேறொரு இடத்தில் கொண்டு வந்து தீபத்தை ஏற்றுவதற்கான முயற்சி என்பது எங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும், இது எதிர்காலத்தில் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும் என்ற பொருளிலே தற்போது தர்கா சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னால் தற்போது வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்.